ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷன். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ராயல் என்ஃபீல்ட்லேருந்து கொரில்லா 450 இருக்குங்க. ஸோ இந்த பைக்கில் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டி இதோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, டே டு டே லைஃபுக்கு இந்த வண்டி சிட்டிக்குள்ளே செட் ஆகுமா அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஷார்ப்பா 452 இன்ஜின் இந்த கொரில்லா 450க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட பாதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிமாலயன் 450 இப்போது அது ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்களே, ஸோ அதுக்கப்புறம் இந்த பைக்கில் லான்ச் பண்ணாங்க ராயல் என்ஃபீல்டு. ஸோ இந்த பைக்கில் பொறுத்தவரைய நிறையா ஃபீச்சர்ஸ் ஹிமாலயன் 450 கூட மேட்ச் ஆகும். ஸோ இன்ஜினே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஹிமாலயன் 452 அதே சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு 40 Nm ஆஃப் டார்க்கு, 40 bhp பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதனால் பவரு அந்த டார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிமாலயன் 450 என்ன இருந்ததோ அதே சேம் பவர் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹிமாலயன் 450 விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ஹைட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ நீங்கள் அழகாக ஒரு ஸ்கூட்டர்லாம் ஓட்டுறீங்கன்னா கூட இந்த வண்டி உங்களுக்கு அதே ஈக்குவல் ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த வண்டியை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹிமாலயன் 450 பொறுத்தவரையும் ரொம்ப கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். அதனால் சில பேருக்கு கால் எட்டலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஆனால் அதே பவரை நான் யூஸ் பண்ணணும், அதே பவரை நான் என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த கொரில்லா 450 இப்போது நம்ம சென்னையோட ஆர்ட் ஆஃப் த டிராஃபிக்கில் ஓட்ட போகிறோம். ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் த டிராஃபிக்கில் இந்த வெஹிக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நமக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு 150cc உள்ளே இருக்க வெஹிக்கிளுங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை எப்படி ஓட்டுறாங்களோ அதே சேம் கான்செப்டில் நம்ம ஒரு 452cc இன்ஜின் வச்சு ஓட்டுறோம். இந்த வண்டி ஆக்சுவலாக சிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக மாடர்ன் ஸ்கேம்ப்ளர் அப்படின்னு தான் ராயல் என்ஃபீல்டு சொல்கிறாங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை குறைவாக எடையே போட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பவர் டெலிவரி இந்த வெஹிக்கிள் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு 450 இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் ரிவ்யூலாம் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ரிவ்யூவே போட்டாச்சு. இப்போ நான் எதுக்கோசம் இந்த வண்டி இப்போ நான் ஓட்டி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வண்டி வாங்குறீங்க. எல்லாருக்கும் இப்போது லாங் டிரைவ் போகிறதுக்கு ஒரு வண்டி, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி, அந்த மாதிரி எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ ஒரே ஒரு வண்டி என்னோடய எல்லா பர்பஸ்க்கும் சால்வ் பண்ணணும். நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கும் அந்த வண்டியை தான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் நான் வீக்கெண்டில் லாங் ட்ரிப்லாம் போவேன் அப்படின்னா கூட இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வண்டியை நான் இப்போ உங்களுக்கு சிட்டியில் ஓட்டி காட்டுறேன். சரிங்களா? ஏன்னா லாங் ஹைவேல ஓட்டுறதுன்றது எந்த வண்டி வேணால் ஈஸியாக ஓட்டிடலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அதே சேம் வண்டியை நான் சிட்டிக்குள்ளேயும் ஓட்டணுன்றது தான் இங்கே இப்போ விஷயம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ டிராஃபிக்லலாம் ஓட்டி காட்டுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை. ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசானாலுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்ஃபர்மேஷன் நான் கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இன்ஜின், ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் வைப்ரேஷனாக வரும்ன்றதுலாம் போயிட்டு இப்போ வைப்ரேஷனே இல்லாத இன்ஜின் இந்த ஷார்ப்பா 450. ஸோ இந்த இன்ஜின் பொறுத்தவரையும் உங்களுக்கு வைப்ரேஷனே இல்லைங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 450cc இன்ஜின்ங்க. ஸோ இந்த வண்டியில் பொறுத்தவரையும் அரௌண்ட் நம்மளுக்கு 6 ஸ்பீட் கியர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 6 கியர் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே மேனுவல் கியர் தான், ஆட்டோமேட்டிக்கில் கிடையாது. அதேமாரி இப்போது இந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்குன்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 11 லிட்டர்ஸ் பெட்ரோல் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஹிமாலயனில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு 17 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் 11 லிட்டர்ஸ் தான். ஸோ மைலேஜ் பொறுத்தவரையும் இந்த வண்டியில் எவ்வளோ பேர் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் ஹிமாலயன் 450 வச்சுருக்கேன் என்னோடய பர்சனல் பைக்கு. இதுவும் சேம் இன்ஜின், எல்லாமே கான்செப்ட் ஒன்று அப்படின்றனால நம்மளுக்கு மைலேஜ் நான் சிட்டிக்குள்ளே ஓட்ட சொல்ல அரௌண்டு 25ன்றது மினிமம் கேரண்டிங்க. 25 to 30 வரையே நீங்கள் சிட்டிக்குள்ளேயே அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஹைவே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அரௌண்டு 30 to 38 வரையே நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓட்டுறீங்க அப்படின்னு.
நான் வந்து ஹைவேல எனக்கு அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து எனக்கு வந்து மைலேஜ் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ அதனால் மைலேஜ் பொறுத்தவரையே அரௌண்ட் ஒரு 450 சிசிக்கு 35ன்றது ஒரு பெட்டரான மைலேஜ் நான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டரான மைலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நீங்கள் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்மூத்தாக ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. ஏன்னா வண்டியோட ஹைட்டுமே கம்மி, ரொம்ப சீட் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஹேண்டில் பார் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக கொடுத்துருக்கனால நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு, ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ராயல் என்ஃபீல்டில் மீட்டிஆர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மீட்டிஆர் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பக்கெட் சீட் மாரி இருக்கும். ஸோ மீட்டிஆர் நீங்கள் எப்படி ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம் சிட்டிக்குள்ளே, அதை விட இது ரொம்ப க்ரூஸ் பண்ணலாங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜின் வந்து 350cc இன்ஜின் தான். பட் இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு 450cc இன்ஜின் அப்படின்னால அதோட பவர் அதிகமாக இருக்கும். ஸோ பவர் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு வந்து என்னென்னா ஸ்ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பவர் அதிகமாக இருக்க வெஹிக்கிள் ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட மேனுவல் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்குது, இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரைட் பை ஒயர் டெக்னாலஜிங்க. ஸோ அதனால் ஆக்சிலேட்டர் ஒயர் கிடையாது, ஃபுல்லாகவே வந்து சென்சார் அப்படின்றதுனால நீங்கள் லைட்டாக த்ராட்டில் அப்படி கை வச்சிங்கன்னா வண்டி மாட்டும் ஸ்மூத்தாக போகுங்க. பட் ஆனால் நீங்கள் வேறு வண்டியை கம்பேர் பண்ண சொல்ல நீங்கள் வந்து என்ன ஆகுனா த்ராட்டில் இருக்க வண்டியில் நீங்கள் கை வச்சு த்ராட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் மேனுவலாக. பட் அது வந்து ஒயரு அப்படின்றதுனால அது ஒரு கேபிள் மூலிமா கனெக்ட் ஆகும். இது வந்து சென்சார்ன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் ஃபீல் இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. இனிஷியலில் நீங்கள் இது ஓட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை பெயின், ஹேண்ட் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க. ஏன்னா ரொம்ப த்ராட்டில் அப்படின்றனால, சென்சார் பேஸ்டு அப்படின்றனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக ஏறி இறங்கி போயிட்டே இருக்கும். எந்த அப்ஸ்டேக்கிள் இருந்தாலும் சூப்பராக போகுங்க இந்த வண்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான விஷயம் டயர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஸோ டயர்ஸ் பொறுத்தவரை இந்த வண்டியில் ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 120 செக்ஷன் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வண்டியிலையுமே இருக்காது அவ்வளோ பெரிய டயர்ஸு இந்த வண்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 120 செக்ஷன். அதேமாதிரி ரியர் பொறுத்தவரையே 160ங்க. ஸோ பைக் செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் பெரிய டயர் நம்ம சொல்லலாம், 160 செக்ஷன் டயர்ஸ், அதுவும் 450cc அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஓகே, அதனால் கொஞ்சம் பெரிய டயராக இருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் இந்த கார்னரிங்கு இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு வண்டி வந்து பார்த்துட்ருப்பாங்க ஈஸியாக. அப்படி இதில் இப்போ நான் உள்ளே பூந்து போகணும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஓட்ட மாட்டோம். சொல்கிறேன், யூஸ்வலாக நிறைய பேர் வந்து காலையில் டைமில் இப்போ இதில் இப்படி பூந்து போகிறது அதில் அந்த மாதிரிலாம் கூட இந்த வண்டி ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு வந்து டயர் ப்ரொஃபைல் வந்து பெருசாக இருக்கனால உங்களுக்கு அந்த கார்னரிங்லாம் பண்ணுறீங்க, ஒரு கேப்பில் ஏறுறீங்க அப்படின்னா கூட அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் அந்தளவுக்கு பெரிய டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி த்ராட்டில் லைட்டாக தான் இருக்கும், லைட்டாக குத்திங்கனாவே போதும் வண்டி சும்மா பறன்னு பறக்கும். அதான் சொன்னேன்ல, ஸோ அழகாக நீங்கள் பூந்து ஏறணும் அப்படின்னா நீங்கள் அழகாக வந்துகிட்டே இருக்கலாம். அதேமாதிரி பிரேக் பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் பிரேக்கை வந்து ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோடுமே கொடுத்துருக்காங்க, ரைடிங் மோட். ஸோ இந்த வண்டியில் வந்து 2 மோடு இருக்குங்க. ஒன்று வந்து பர்ஃபார்மன்ஸ் மோடு, ஒன்று வந்து எக்கோ மோடு. எக்கோ மோடில் வச்சு நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா வண்டி கொஞ்சம் உங்களுக்கு பிக்கப்பில் லேக் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓட்ட சொல்ல. த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா லைட்டாக வந்து பொறுமையாக தான் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மோடில் வந்து வச்சு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் த்ராட்டில் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த பவர் டெலிவரி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் மோடும் அந்த இது எல்லாமே வந்து இங்கே 2 மோடு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போது இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையே நம்மளுக்கு ஹிமாலயனில் இருக்க அதே ஸ்பீடோ மீட்டர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா ஃபீச்சருமே இதில் இருக்குங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா இதில் வந்து 2 மோடு இருக்குங்க. ஒன்று வந்து அனலாக் மோடு, ஒன்று டிஜிட்டல் மோடுங்க. ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டல் மோடாக மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப் இதில் வந்து இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கனால நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஆப்பில் வந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டினேஷனில் போட்டிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஃபுல் சைஸில் வந்து
மேப் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 4 இன்ச்சு TFT டிஸ்பிளே, சரிங்களா. ஸோ அதேமாரி இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதில் வந்து ஒரு அப் ஏரோ கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் மார்க் வரும். என்னென்னா அது வந்து RPM லிமிட்டு. ஸோ இந்த வண்டியில் RPM லிமிட்டில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பட் அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி இப்போ நீங்கள் ஒரே கியரில் ஒரு RPM அதிகமாக ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ரெட் கலரில் மார்க் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் கியரிங் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ அதேமாதிரி இந்த இதில் வந்து நாங்கள் பார்க்குறீங்கன்னா ரியல் டைம் என்ன, எவ்வளோ மைலேஜ் உங்கள் வண்டிக்கு கொடுக்குது, இப்போ ஓடோமீட்டர் என்ன, அப்புறம் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் RPM மீட்டர் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபீச்சருமே லோட் ஆன் பண்ணியிருக்காங்க இந்த அனலாக் மோடில். இதே டிஜிட்டல் மோடில் நான் இங்கே கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மீடியா கண்ட்ரோல்ஸுன்றது நீங்கள் பாட்டு கேட்கலாம். பாட்டு கேட்கலாமா, வண்டியில் ஸ்பீக்கர் இருக்கா அப்படி கேட்காதீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து இன்டர்காம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் இன்டர்காமுக்கு வந்து கனெக்ட் ஆகுங்க. அதே ஆப் வந்து இந்த ஃபோன் கூடயும் பேர் ஆகும் அப்படின்றதால இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாங்கு, ப்ரீவியஸ் சாங்கு, மேப் வந்து ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இதில் இருக்குங்க, சரிங்களா. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், வண்டி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. வண்டி எப்படிமா இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹைட் கம்மி. நிறைய பேர் வந்து ஹைட்டு கம்மியாக இருப்பீங்க, பட் ஆனால் நானும் கீர் வண்டி ஓட்டணும், அதுவும் பவர்ஃபுல்லாக ஓட்டணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், வண்டியை கன்ஃபார்மாக எடுத்துருவீங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கனாவே நீங்கள் புக் பண்ணுறீங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி. சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஆகவே செஞ்ச மாரியே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் டேங்க்கில் எவ்வளோ ஃபியூல் இருக்குது, அதில் எவ்வளோ கிலோமீட்டர் போகும், எல்லாமே இதிலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அதேமாரி லைட்ஸ்லாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் LED தாங்க. உங்களுக்கு ஹெட்லைட்டு, டைல் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED கொடுத்துருக்கனால உங்களுக்கு லைட் பொறுத்தவரையும் நல்லா பவர்ஃபுல்லாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங்கில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஹிமாலயனுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் மேஜராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயனில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து அரௌண்டு நம்மளுக்கு 21 இன்ச்சஸ் டயர்ஸ் வீல்ஸ் வந்து ஹிமாலயனில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு 19 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹைட் கம்மி பண்ணியிருக்கனால உங்களுக்கு இதில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனே இன்ஜின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பட் ஆனால் இந்த வண்டி நம்ம ஆஃப் ரோடு வந்து பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா. அதனால் ரோட்டில் தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்ம இன்ஜின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்சைட் டவுன் ஃபோர்க்கில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல அது நீங்கள் ஆஃப் ரோடில் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அது அப்சைட் டவுன் ஃபோர்க்கு எப்போயுமே நீங்கள் ஸ்டிஃபாக தாங்க இருக்கும். நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அதோட ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்ம இன்ஜின் ரோடுக்கு மோர் பெட்டர். ஸோ நல்ல சஸ்பென்ஷன். ஸோ அதனால் சஸ்பென்ஷன் பார்ட்டில் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக்கை அச்சிக்கவே முடியாதுங்க. ஸோ அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் இருக்குது. பிரதர் இப்போது நான் சிட்டிக்குள்ளே ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு முதுகு வலிக்குமா, ஷோல்டர் பெயின் வருமா இந்த வண்டியை ஓட்டினா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எதுவுமே வராதுங்க. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணாவே தெரியுங்க. ஸோ அவங்களோட அந்த ப்ரீமியமான அந்த மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்தளவுக்கு மோர் கம்ஃபர்டபுள் இருக்குங்க. ஸோ வண்டியில் மீதி இருக்க வண்டி நீங்கள் ரோட்டில் இதுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. பட் வண்டி வாங்கணும் அப்படின்னா ஆனால் இந்த வண்டியில் நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் கிட்ட நிறைய இப்போதைக்கு செம்ம ஹிட் ஆகிட்டு இருக்குது இந்த கொரில்லா 450. நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிட்டிக்குள்ளே. சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டினீங்கன்னா. நீங்கள் அழகாக சிட்டிக்குள்ளே பூந்து போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி மோர் கம்ஃபர்டபுளுங்க. வண்டி நீங்கள் என்ன கியரில் ஓட்டினாலுமே உங்களுக்கு ரொம்ப நாய்ஸ் வருது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. 450cc இன்ஜின் இருந்தாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபீலே பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சைலண்ட்டான இன்ஜின். ஹீட்டுமே அந்தளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாதுங்க. ஏன்னா லைட் ஹீட் தான் வரும். ஏன்னா இந்த வண்டியில் ஆக்சுவலாக லிக்விட் கூலிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கறதுனால உங்களுக்கு நீங்கள் ஹீட் அந்தளவுக்கு வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தாங்க. ஸோ அதனால் இந்த வண்டி நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போது ஹைவேலே ஓட்டிகிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு ஹைவேல எல்லா வண்டியுமே ஹைவேல ஓட்டுறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். பட் ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டினா தான் அந்த வண்டி வந்து நம்ம சிட்டிக்குள்ளே டே டு டே யூஸ் பண்ண முடியுமோ அப்படின்றது தான் கேள்வி. ஈஸியில் 70-80
ஈஸியாக கிராஸ் பண்ணும். 100லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கிராஸ் பண்ணுங்க. ஸோ அந்தளவுக்கு பவர் ஃபுல்லான வெஹிக்கிளுங்க இந்த வண்டி. அதேமாரி அந்த ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பவர் வந்து நீங்கள் டெலிவரி இருக்கும். அதுவும் அந்த பவர்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக தாங்க இருக்கும். அதுமாதிரி கத்திட்டு வண்டி வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டெயின் பண்ணி ஏறுற மாதிரி இருக்காது, ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஷார்ப்பா இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி ஹேண்டில் பார் எல்லாமே ரொம்ப காம்பேக்டாக அப்ரைடாக இருக்குங்க. நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்திங்கன்னா அதுவும் இந்த பக்கெட் சீட் மாரி இருக்குங்க. வண்டி ஓடுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து மீட்டியாரு இல்லை தண்டர்பேர்டு அந்த வண்டிலாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த வண்டியிலேருந்து இந்த வண்டியை ஓட்டி பாருங்களேன். உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு 350cc இன்ஜின், அதுவும் ரொம்ப பட்டர் ஸ்மூத்தான ஜே சீரிஸ் இன்ஜின் தான். பட் இது வந்து 450cc உங்களுக்கு இதோட பவர் டெலிவரி ஈஸியாக உங்களுக்கு பிடிக்கும். பவர் டெலிவரி பிடிக்கும், அதுக்காக சொல்ல வரேன். வண்டி எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை, ஸ்டெயின் ஆகலை, எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்களேன் டிராஃபிக்கில். என்ன ப்ரோ ராயல் என்ஃபீல்டுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பைக்ஸ் ஓட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? நம்ம சேனலில் போய் பாருங்களேன், ஒரு 1300 வீடியோஸ் கிட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ வண்டி நான் ஓட்டி பார்த்துருப்பேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ராயல் என்ஃபீல்டு இது ஸ்பான்சர் வீடியோலாம் கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு வண்டி பற்றி நல்லா சொன்னால் நல்லா கொடுத்துருக்காங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இது வந்து குறையாக இருக்குது, இது நல்லா கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அப்போ வந்து கொடுக்காத வண்டியும் கொடுத்த வண்டியும் எல்லாமே நல்லா இருக்கு எப்படிங்க சொல்ல முடியாது இல்லைங்க. அதனால தான் ஸோ இந்த வண்டி ஆக்சுவலாக 2-3 நாளாக நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அதனால தான் நான் இதோட எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்தது, சரி உங்களுக்கு இந்த டைம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரிவ்யூ வீடியோ எடுக்க சொல்ல ஒரு நாள் தான் எங்ககிட்ட பைக் இருக்கும். பட் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்கூட இப்போது ரீசெண்டாக 2-3 நாள் நான் ஓட்டிகிட்ருக்கேன். டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பைக் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படின்றதுனால இது நல்லா இருக்குது, சரி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த வண்டி நீங்கள் டூரிங்லாம் எடுத்துகிட்டு போனால் கூட சூப்பராக டூரிங்லாம் பண்ணலாங்க. ஏன்னா பின்னாடிலாம் நீங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு அழகாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணலாம். ஹைவேக்கில் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓடுறதுக்கு. ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து கிளச்சு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அது பிடிச்சி கை வலிக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் முன்னாடி சொல்லியிருந்தேன், நானே என் வண்டியில் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இந்த வண்டியில் பொறுத்தவரையும் நம்மளுக்கு அசிஸ்டன்ஸ் அந்த ஸ்லிப்பர் கிளச் மாரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கிளச் வந்து ரொம்ப சாஃப்டாக தாங்க இருக்குது இந்த வண்டியில். நீங்கள் கீர் போடுறதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கிளச் பிடிக்காமே கீர் போடலாம், பட் ஆனால் அது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் கிளச் பிடிச்சி கீர் போடுறதுன்றது தான் வண்டி இன்ஜினுக்குமே நல்லது, கீர் பாக்ஸுக்குமே நல்லது, சரிங்களா? ஸோ என்ன தான் ஃபியூச்சர் வந்து கொடுத்துருந்தாலுமே நம்ம ஃபுல் கிளச் பிடிச்சி அழகாக கீர் பிடிக்கணும், ஸ்மூத்தாக ட்ரான்சாக்ஷன் ஆகுதுங்க. அந்த கீர் விஷயத்தில் டமா நடிக்கும். சில ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக யூசி இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தேன் ராயல் என்ஃபீல்டில், தண்டர்பேர்டு 350X, சரிங்களா? அதில் சில டைமில் கீர் பாக்ஸில் டமால்னும் பின்னாடி இருக்க பில்லியனில் கேட்பாங்க, என்ன அது கீர் பாக்ஸ் இவ்வளோ சவுண்டு வருது, டமால்னு சவுண்டு வருது, உடையுது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டியில். அவ்வளோ ரிஃபைன்மெண்ட்டான இன்ஜின். ஷார்ப்பா 450ன்றது லிக்விட் கூலிங்லாம் கொடுத்து ஏன்னா இப்போது ராயல் என்ஃபீல்டில் 650cc இருக்குங்க பைக்கு. அந்த பைக்கில் கூட நம்மளுக்கு லிக்விட் கூலிங் கிடையாது. பட் ஆனால் இந்த 450cc நம்மளுக்கு லிக்விட் கூலிங்கில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டுறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் டூரிங் எல்லாமே எடுத்துகிட்டு போகலாங்க. ஒரு பைக்கு நான் டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நான் டூரிங் போகிறதுக்கு எனக்கு வீக்கெண்ட் ஆனால் இல்லை மாதம் ஆனால் நான் எங்கன்னா ஒரு ட்ரிப்பு போவேன், எனக்கு அதுக்கும் வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக் வேணும், நல்லா மைலேஜ் கொடுக்கணும், வைப்ரேஷன்லாம் வரக்கூடாது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், வண்டி ஹைட்டு வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் தாங்க இந்த பைக்கு. ஸோ வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாகிடுச்சின்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வண்டி பற்றி சொல்லியிருக்கேன், சரிங்களா?
எப்படி இருக்குது என்னோடய சிட்டிக்குள்ளே இந்த வண்டி வந்து ஓட்ட முடியுமா, சிட்டிக்குள்ளே ஓட்டினா இந்த வண்டி எப்படி இருக்குது, என்னோடய ரிவ்யூ வந்து இந்த கொரில்லா 450யோட ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இன் தமிழில் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லிட்டு உங்களை வேல்யூபிளான ஃபீட்பேக்கை வந்து போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதேமாரி எல்லா பைக்குக்கான ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓனர்ஷிப் ரிவ்யூ இந்த பைக்குக்கெலாம் நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி ஹிமாலயன் 450க்கு ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொரில்லாக்கு நம்ம போடலாம். ரீசெண்டாக செகண்டாக நான் பார்த்துட்ருக்கேன். நல்ல ஓனர், நல்ல ஓட்டின ஓனர்கிட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் guys. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் guys.